நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற டெஸ்க்டாப் ஐக்கன் வந்து நம்ம எப்போ வந்து தெரியாமல் கை தவிர டெலீட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம கை தவிர டெலீட் பண்ண இந்த கம்ப்யூட்டர் ஐக்கானை வந்து எப்படி திரும்பி ரீஸ்டோர் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த பர்சனலைஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணி போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் அந்த பட்டன் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து விண்டோஸ் 10 எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது வந்து விண்டோஸ் 10க்கு மட்டும் செட் ஆகும். இப்போ டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதை வந்து ஒரு டிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்களோட டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்ப்யூட்டர் ஐக்கான் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வியூ பண்ணி ஆட்டோ அரேஞ்ச் ஐகான்ஸ் வந்து ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் ஐக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து 7ல் எப்படி விண்டோஸ் 7ல் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 7ல் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பர்சனலைஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கம்ப்யூட்டர் ஐக்கான்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐக்கான் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, 7ல் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த விண்டோ பட்டன் கிளிக் பண்ணிங்க. விண்டோ பட்டனில் கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்கள், அதில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆன் டெஸ்க்டாப், இதன் மூலமாகவும் உங்களோட கம்ப்யூட்டரோட ஐக்கானை வந்து ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 8க்கும் சப்போர்ட் ஆகும். 8, 8.1 இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். See you guys, bye.